அது வந்தபோது என்னங்க, அது கடினம். எல்லாரும் கவனிங்க நல்லா. அதாவது வாழ்க்கை சுமுத்தா போற வரைக்கும் இயேசு நல்லவர். பாட்டெல்லாம் பாடலாம், எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓகே. நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை, நல்ல சம்பாத்தியம், வியாதி இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லை, எதுவுமே இல்லை, நல்ல பிள்ளைகள், எவ்ரிதிங் இஸ் ஓகே. கர்த்தர் நல்லவர். எல்லாமே எதிர்மறையா இருக்கும்போது, எதிர்பார்த்த கணவன் இல்லை, எதிர்பார்த்த மனைவி இல்லை, எதிர்பார்த்த பிள்ளைகள் இல்லை, எதிர்பார்த்த வாழ்க்கை அமையல, எல்லாமே தோல்வி. ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த வேதனையின் காலத்தில் நான் ஒன்றை உனக்கு வெளிப்படுத்துவேன். சொல்லுங்க, வெளிப்பட்டது. சத்தமா சொல்லுங்க. அது ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. முதலாவது வெளிப்பட்டது. இன்னைக்கு நான் நல்லவன் சொல்லிக்கலாம், ஆனால் நான் நல்லவன் என்பதை நான் சொல்வதல்ல, என்னுடைய சுபாவங்கள் தான் வெளிப்படுத்தணும். அது எப்போ தெரியுமா? there are some trials. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை இங்கிலீஷில் போடுவீங்களா? அந்த வார்த்தை இங்கிலீஷில் 27ஆம் வசனம், ஆங்கிலத்தில், தமிழில் பிரசவ காலம், ஆங்கிலத்தில் ட்ரைவல் என்ற வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை என்னவென்றால் பாடுகள், போராட்டங்கள். அதில் போட்டது பாருங்க, இட் கேம் டு பாஸ் த டைம் ஆஃப் கிவிங் பர்த். அது இயற்கையான வார்த்தை, கிவிங் பர்த். அதாவது ஒன்றை உருவாக்குவது எவ்வளவு கடினம் தெரியுமா? அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்க. சொல்லுங்க, அவளுக்கு பிரசவ காலம். என்னுடைய செய்தி என்னவென்றால், why God allows the pain in our life. வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பாடு அனுபவிக்கிறார்? அதில் ஒரு வார்த்தை இருக்கு, திரும்ப சொல்லுகிறேன். சொல்லுங்க, வெளிப்பட்டது. 29ஆம் வசனம். சொல்லுங்க, 28 வெளிப்பட்டது. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அங்கே என்ன வெளிப்பட்டு தெரியுமா? முதலாவதாக ஒருவனுக்கு பெயர், முதல் பெயர் என்னவென்றால், அதாவது பாரேஸ். இல்லைங்க, பாரேஸ் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் பிரேக் த்ரூ. அது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரேக் த்ரூ, பாரேஸ். கவனிங்கள், வாழ்க்கையிலே எதெல்லாம் அடைப்பட்டிருந்ததோ, எதெல்லாம் உங்களை அழுத்தி இருந்ததோ, இந்த புதிய ஆண்டிலே தேவன் சொல்லுகிறார், எல்லாவற்றின் மத்தியிலே அதை உடைத்து கிளம்புகிற ஒரு ஆண்டு. கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. there is a breakthrough. என் வியாபாரத்தில், என் வாழ்க்கையில் சில நேரங்களில் பாருங்க, அதாவது ஒரு முன்னேற்றமே இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, எதிலையுமே முன்னேற்றம் இல்லை. தேவன் சொல்லுகிறார், இந்த ஆண்டிலே உன் வாழ்க்கையிலே நான் பலவற்றை வெளிப்படுத்த போகிறேன். பாரேஸ் என்ற வார்த்தையின் பொருள் பிரேக் த்ரூ. சொல்லுங்க, ஒரு பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில செய்ய போகிறார். அடுத்து அங்கே இன்னொரு பேர் போட்டு சேரா. சேரா என்ற வார்த்தையின் பொருள் ஷைனிங் ஸ்டார். சேரா என்ற வார்த்தையின் பொருள் விடிவெள்ளி, நட்சத்திரம், பிரகாசம். இந்த தாமாருடைய வாழ்க்கையில நிறைய தோல்விகள்,